ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான ஒரு ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காய விடுங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை, அது கூடவே ஜாவித்ரி பூ, அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை கீறிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 டொமேட்டோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அது இந்த அளவு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு பிளெயின் மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மேஷ் ஆகி அந்த கிரேவியிலேருந்து எண்ணெய் ஃப்ளோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா ஃப்ளோட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். 1 கிளாஸ் ரைஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் சேர்க்குற ரைஸோட டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவு புதினாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானை நம்ம சிக்கன் மட்டன் மாதிரி முன்னாடியே சேர்க்கக்கூடாது. ப்ரான் முன்னாடியே சேர்த்தோன்னா அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ப்ரானை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாதான் நம்ம பிரியாணியில் ப்ரான்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் ஆட் பண்ணி 1 மினிட் ஆகுது. அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸை ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இன்றைக்கி நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் சேர்த்து 1 மினிட் ஆகியிருக்கு. நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஏதாவது சரி பார்க்கணும்னா செக் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகுது. ரைஸ் நல்லா மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு ஆல்ரெடி 10 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க தோசை பேனில் இந்த குக்கரை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு தம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் விட்டுட்டு இப்போ எடுத்து பார்த்தோன்னா நம்ம பிரியாணியெல்லாம் நல்லா பொலன்னு ரெடியாகி வந்திருக்கு. அதில் இருக்கிற ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா வெந்து பிரியாணியும் நல்லா பொலன்னு ரெடி ஆகியிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ப்ரான் பிரியாணி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரான்ஸ் எல்லாமும் நல்லா ஊறி நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகியிருக்கும். அந்த ப்ரான்ஸ்ல எல்லாமும் நல்லா உப்பு காரம்லாம் ஏறி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகி வந்திருக்கு.
பிரியாணியும் நல்லா பொல பொலன்னு ரெடியாகி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.